இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்னால நான் வந்து A1 நோட் பண்ணிட்டேன். சரியாம்மா? சரி சரி சார். அப்ப இதனோட வேல்யூ என்ன சொல்லிட்டான்? A. இதனோட வேல்யூ என்ன சொல்லிட்டான்? B. இதனோட வேல்யூ என்ன சொல்லிட்டான்? C. இது வரைக்கும் ஓகேங்களா? மட்டும் சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றேன். ஓகே சார். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3. இது வரைக்கும் சூப்பரா போட்டிருந்தீங்க. இதே இது நோட்டேஷன் மட்டும் மாத்த வேண்டியது ஞாபகம் வச்சுக்கங்க. எதனால நோட்டேஷன் மாத்துறோம்? இங்க ஒரு ஏன் நோட்டேஷன் கொடுத்தனால அதுக்கு பதிலா நான் வேற நோட்டேஷன் எடுத்துட்டேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மாற வேணும். அவங்க வேற நோட்டேஷன் கொடுத்தா நம்ம வேற நோட்டேஷன் எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த ஸ்டெப்ல சரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் தான் நீங்க மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க. ஓகேங்களா? சரிங்க சார். சரி. இப்ப கொஸ்டின் எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறான்? அதை வச்சு இங்க என்ன பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். P into B minus C plus Q into C minus A plus R into A minus B equal to 0 ப்ரூவ் போடணும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். நம்மகிட்ட எங்க இருக்குது A minus B, B minus C, C minus A எல்லாம் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நம்மகிட்ட எங்க இருக்குது? எங்கேயுமே இல்ல. இந்த டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். எங்க இருந்து கண்டுபிடிக்க முடியும்? How to find this term? A minus B, B minus C, C minus A. இதை திங்க் பண்ணா இந்த ப்ராப்ளம். சார் அதுல நீங்க A மைனஸ் B கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி எப்படி பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணி ஆமா. இதை நீ இன்வால்வ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சது. இது மூணையும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓகே செகண்ட், சார். செகண்ட் தேர்டு, தேர்டு ஃபர்ஸ்ட் பண்ணினா ஃபர்ஸ்ட் செகண்ட் பண்ணினா A மைனஸ் B கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் கிடைச்சுன்னா என்ன கொடுக்கும்? A மைனஸ் B இந்த வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே சார். செகண்ட் தேர்டும் பண்ணினா ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைச்சிடும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். அதுல தேர்டும் ஃபர்ஸ்டும் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஐடியா கிளியரா? புரிஞ்சுங்க சார். சூப்பர்மா, வெரி குட். அப்போ 1 மைனஸ் 2 என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். A plus மை B minus 1 into D minus A minus Q minus 1 into D equal to A minus B. Is correct? கரெக்ட் சார். நீங்க ஏக்கு பதிலா என்ன போட்டுக்கணும்? A1ன்னு போட்டுக்கணும். கரெக்ட்டுங்களா? இது A1. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இந்த A1 கேன்சல். ஆமாங்க சார். இப்போ இன்சைடு மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்குது? PD PD minus D minus QD plus D equal to A minus B. Is correct? correct sir. இப்போ plus T minus T cancel. P minus Q into D equal to A minus B. இது equation number 4. Is correct? Yes sir. A minus B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஈக்குவேஷன் 2யும் 3யும் மைனஸ் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 3 என்ன வரலாம் கண்ணு? சார் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 A1 plus Q minus 1 into D minus A1 minus R minus 1 into D equal to B minus C. B minus C. அப்ப A1 ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். இதை டைரக்டா பண்ணிடலாம். மைனஸ் டி மைனஸ் ஆஃப் மைனஸ் டி இஸ் கேன்சல். அப்ப என்ன கிடைக்கும்? Q மைனஸ் ஆர் இன்டு டி. டைரக்டா எழுதுனா புரியுதா? நம்ம ஸ்டெப் போட்டு காட்டணுமாமா? சார் புரியுது சார். சூப்பர், அது முன்னாடி புரியுது. அதான் இந்த ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் போட்டு இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அதான் சார். இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இஸ் கரெக்ட்? கரெக்ட் சார். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 3 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன நடக்கும்? A1 plus R minus 1 into D minus A1 minus என்ன கிடைக்கும்? R னா இங்க P minus 1 into D equal to C minus A. Same process. இந்த term கட்டு, இந்த minus 1t, இந்த minus 1t கட்டு. அப்ப t common R minus B into D equal to C minus A. Is correct? Correct sir. இது ஈக்குவேஷன் நம்பர் 6. நம்மளுக்கு எல்ஹெச்எஸ்ல அப்ளை பண்ணணும். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துக்கிறோம்? இதுதான் எல்ஹெச்எஸ். அப்ப இந்த எல்ஹெச்எஸ் இருக்கிற இடத்துல நாம கண்டுபிடிச்ச வேல்யூ அப்ளை பண்ணணும்.
அப்போ எகைன் நான் எல்ஹெச்எஸ் எழுதிக்கிறேன். எல்ஹெச்எஸ் பி இன்ட்டு என்னது பி மைனஸ் இ ப்ளஸ் கியூ இன்ட்டு சி மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த வேலையில் சப்மிட் பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு பி இன்ட்டு பி மைனஸ் சி கியூ கரெக்டுங்களா? மைனஸ் ஆர் ப்ளஸ் கியூ இன்ட்டு சி மைனஸ் வந்து ஆர் மைனஸ் பி ஆர் இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏன்னா பி மைனஸ் கியூன்னு நினைக்கிறேன். கரெக்டாமா? ஆமாம் சார். இது எல்லாத்தையும் நான் டி விட்டுருக்கிறேன். அப்போ எல்லாத்துக்குமே டி டி டின்னு வருது. அதனால நான் டி காமனாக எடுத்து எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். டி இன்வால்வ் ஆகுது. கரெக்டுங்களா? எல்லா டைமுக்குமே டி இன்வால்வ் ஆகுது. அப்போ டி காமன். சூப்பர்மா. டி காமன் எடுத்து என்ன நடக்கும்? PQ minus PR plus QR minus QP plus RP minus RQ. கரெக்டாமா? ஆமாங்க சார். டவுட் இருக்குங்களா? ஜஸ்ட் இன்சைட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா கண்ணு? புரிஞ்சுங்க சார். PR RQ QR RQ QP PP into 0 equal to 0 equal to RHS. அப்போ RHS gets the true. ஓகே சார். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். சார். செகண்ட் क्वेश्चन எப்படி போடுவீங்க? சொல்றேன். செகண்ட் क्वेश्चन எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? செகண்ட் क्वेश्चन சார் பியோட வேல்யூ வச்சிருக்க ஈக்குவேஷன் கொண்டு வரணுமா? ஒரு நிமிஷம். P மைனஸ் Q வேணும். கரெக்ட்டுங்களா? இங்க என்ன வேணும்? இது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா பாருங்க. இங்க பாருங்க P மைனஸ் Q வேணும், R மைனஸ் P வேணும், Q மைனஸ் R வேணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் திங்க் பண்ணீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இதுல இருந்து இதே ரிவர்ஸ் ஆர்டர் P மைனஸ் Q ஓட வேல்யூ என்ன? சார் D into A. அப்ப இது இம்ப்ளைஸ் எழுதி போட்டுக்கலாமா? இம்ப்ளைஸ் A minus B divided by T. சரிங்களா? ஆமா சார். இது ஈக்குவேஷன் நம்பர் ஆல்ரெடி எது வரைக்கும் இருக்கும்? மேபி 4ல ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. 4ல ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இதனோட ஈக்குவேஷன் என்ன? Q minus R. Q minus R equal to P minus C divided by D. இது ஈக்குவேஷன் 5ல ஃபர்ஸ்ட். இது R minus Q. R minus P, R minus P, C minus D divided by D. இது வந்து 6th ஃபர்ஸ்ட். ஓகே. நமக்கு இருக்கிற ஈக்குவேஷன் என்னமா? செகண்ட் பார்ட் என்ன சொல்லிக்கிறோம்? A into Q minus R plus B into R minus P. R minus P, P sir. Plus C into P minus Q. P equal to அதான் LHS equal to 0 வரணும். அப்போ LHS வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. A இன்ட்டு இதனோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சீங்க? சார் B minus C by D. எனக்கு தெரியல. நான் சும்மா ரப்பா எடுக்கிறேன் ஒரு ஐடியா வச்சுட்டு அந்த ஆமா அந்த மாதிரி ஆறு ஐடியா தான் வருது. அதாவது எப்படின்னா ஒரு ஐடியா எப்படின்னா Pனா Q, Aனா P அண்ட் Cனா R. அந்த ஐடியா தான் அந்த ஃபார்மேட்டை தான் கொடுக்குறோம். ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் தான் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த பேட்டர்ன் நான் யோசிச்சு எழுதிங்கன்னா வந்துடும். சரிங்களா? ஓகே. So plus P into C minus D. C minus A divided by T. கரெக்டாமா? C into A minus B divided by T. Is correct? Correct. Then 1 by T will taking outside. AB minus AC. உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே சார். BC minus AB. அப்ப என்ன நடக்குதுமா? BC CA AC AB AB. அப்ப 0 by T equal to 0 equal to RHS. அப்ப LHS equal to
RHS. That's all. நோட் பண்ணிக்கோ. நல்லா இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் தான். ஏபிசி வச்சு போடுற அவ்வளோதான் தவிர மற்றபடி எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான கொஸ்டின்.